வணக்கம். மறுபடியும் ஒரு சுவாரஸ்யமான கதை தான். யாருக்கு திதி அப்படின்றத இந்த கதையோட தலைப்பு. ஒரு ஊர்ல ஒரு அப்பா பொண்ணு இருக்காங்க. அம்மா இல்லை, அம்மா பிறந்த உடனே இறந்துடுறாங்க. அதனால அப்பா தான் வளர்க்குறாரு. அப்பா வளர்த்து பொண்ணு பெருசானதுக்கு அப்புறமா கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு தன்னுடைய பொண்ணுக்கு. கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தை பிறந்த உடனே தான் பொண்ணோட கணவர் இறந்து போயிடுறாரு. உடனே அப்பா என்ன பண்றாரு, மறுபடியும் அந்த பொண்ணையும் அந்த பேர குழந்தையும் பாத்துக்கிற கடமை அவருக்கு இருக்குது. அந்த குழந்தைய வளர்க்குறாரு. ஆனா வளர்க்கும் போது அவர் நினைக்கிறாரு, நம்ம காலத்துக்கு அப்புறம் நமக்கும் வயசாகுது, நம்ம காலத்துக்கு அப்புறம் நம்மளோட பொண்ணுக்கு வேற யார் துணை இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு ஒரு முடிவுக்கு வராரு. அந்த பொண்ணு கிட்ட கேக்குறாரு, நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிதாமா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஏன்னா எனக்கு அப்புறம் உன்னை பார்த்துக்கிறதுக்கு, குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு ஆள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அந்த பொண்ணு சரின்னு சொல்லிட்டு சம்மதிக்கிறாங்க. ஒரு நல்ல பையனா பார்த்து ரெண்டாவது கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு அந்த பொண்ணுக்கு. அந்த ரெண்டாவது கல்யாணம் பண்ணி வச்ச கொஞ்ச நாள்லயே வயது முதிர்வு காரணமாக அவரோட அந்த பொண்ணோட அப்பாவும் இறந்து போயிடுறாரு. இப்ப ரெண்டாவதா கல்யாணம் பண்ணிக்கிறவரு அந்த குழந்தையும் பாத்துக்கிறாரு. தான் பெத்த குழந்தையோட இன்னும் மேலா வளர்க்குறாரு. அந்த பொண்ணையும் பாத்துக்கிறாரு. அந்த பையனை நல்லா வளர்த்து பெருசானதுக்கு அப்புறம் ஏதோ ஒரு நோய்வாய்ப்பட்டு அவரும் இறந்து போயிடுறாரு. அப்புறம் ஒரு வருஷம் ஆயிடுது. ஒரு வருஷம் ஆனதுக்கு அப்புறமா அவங்க அம்மா கூப்பிடுறாங்க, வாப்பா அப்பாவுக்கு திதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த பையனும் போறான். போனா அந்த பிண்டம் கொடுப்பாங்க பாத்தீங்களா, அது கொடுத்து குளத்துல போய் கரைக்கிறதுக்கு சொல்றாங்க. அப்படி அந்த பையன் எடுத்துட்டு போகும்போது குளத்துல இருந்து ஒரு 3 கை அதை கேக்குது அந்த அந்த பிண்டத்தை. அப்ப எனக்கு ஒண்ணுமே புரியல, என்ன இது, இந்த 3 கை வருது, நான் எப்படி யாருக்கு கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு கொடுப்பான் அந்த பையன். நான் எப்படி பார்க்க போனா எப்படி கொடுக்குறதுன்னு கூட அவனுக்கு தெரியல. அது 3 கை இருக்கும்போது நாம எப்படிமா கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கிறாரு அந்த அம்மாட்ட. அப்ப அந்த அம்மா முதல் கை பாத்தீங்கன்னா அவங்க தாத்தாவோட கை. அப்ப அந்த அம்மா சொல்றாங்க, தாத்தா என்னை பெத்தவரு, அதனால அவர் என்னை பார்த்துக்க வேண்டிய கடமை அவருக்கு இருந்தது. அதனால அவருக்கு கொடுக்கலனா கூட பரவாயில்ல. ரெண்டாவது நீ உங்க அப்பாவோட கைப்பாது, நீ பிறக்கிறதுக்கு மாத்திரமே காரணமா இருந்தவரு, அதனால அவருக்கு கொடுக்கலனாலும் பரவாயில்ல. மூணாவதா இருக்கிற கை எந்த ஒரு பிரதிபலனும் இல்லாம என்ன கல்யாணம் பண்ண ஒரே காரணத்துக்காக உன்னை தான் பெத்த குழந்தைக்கு மேலா வளர்த்து உன்னை இந்த அளவுக்கு ஆக்கி வச்சிருக்கு. அதுக்கப்புறம் தான் இறந்துருக்கிறாரு. அதனால நியாயப்படி நீ அவருக்கு தான்ப்பா திதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பையனை சந்தோஷமா அதை ஏத்துட்டு கொடுத்துட்டு வரான். இந்த கதை பேரே யாருக்கு திதி தான். உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.